பங்களாதேஷ் ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் ஜெட் இன்னைக்கு விபத்தாயிருக்கு. ஃபுல்லா தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கடைசி வரையும் வீடியோவை பாருங்க. பங்களாதேஷ் ஏர்ஃபோர்ஸ் F-7 BGI ட்ரைனிங் ஜெட் இன்னைக்கு, அதாவது 21 ஜூலை சரியா 1:06 மணிக்கு கந்தக்கர் அப்படின்ற இடத்துல இருந்து கிளம்பியிருக்கு. ஒரு டெக்னிக்கல் கோளாறுனால அது மைல்ஸ்டோன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் மேல மோதி விபத்தாயிருக்கு. அதை ஓட்டுன பைலட்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 20ல இருந்து 21 பேர் இறந்திருக்கலாம்னு சொல்றாங்க. 171 பேரு கிட்ட தீக்காயமாகி கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க. உடனே பாதிக்கப்பட்ட எல்லாரையும் மிலிட்டரியோட ஹெலிகாப்டர், அப்புறம் இந்த ரிக்ஷா அப்படின்னு தூக்கிட்டு கிட்டக்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையும் மிலிட்டரி ஹாஸ்பிட்டலையும் சேர்த்திருக்காங்க. இதை ஒட்டி நாளைக்கு, அதாவது ஜூலை 22 அஞ்சலி செலுத்துற விதமா அந்த நாட்டு மக்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டரோட சேர்த்து நிறைய இன்டர்நேஷனல் லீடர்லாம் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே டெக்னிக்கல் ஃபால்ட்னால தான் கிராஷ் ஆச்சா அப்படின்றத ஒரு பெரிய லெவல் ஏர்ஃபோர்ஸ் கமிட்டி அமைச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் அகமதாபாத்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போனாங்க. இப்போ பங்களாதேஷ்ல இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் தீக்காயத்தோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. படிக்க போறவங்களுக்கு நடந்திருக்கிறத நினைச்சாலே கொடுமையா இருக்கு.